பாவ பரிகாரம் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை நாம் பார்த்தோம். எப்படி ஆதாம் என்கிற ஒரு மனிதன் மூலம் மனுக்குலத்தின் மேல் பாவம் சுமத்தப்பட்டதென்றும், அந்த பாவம் எப்பேற்பட்டது, அதனுடைய பகுப்புகள் என்ன, அந்த பாவத்துக்கு வருகிற பயங்கரமான தண்டனைகள் என்ன, அந்த ஆதாமின் பாவம் மனுஷன் மேல் சுமத்தப்பட்டதை அப்படியே இயேசு தன்மேல் எப்படி ஏற்றுக்கொண்டார், அந்த இயேசு அதை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். சிலுவையிலே அவர் சம்பாதித்த அந்த நீதி மனுஷனுக்கு கிடைத்தது. ஆதாமின் பாவம் மனிதர்கள் மேல் சுமத்தப்பட்டது, மனிதர்களின் பாவம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. இயேசு சிலுவையிலே சம்பாதித்த நீதி மனிதர்கள் மேல் வந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு அது சம்பந்தமாக ஒரு சில காரியங்களை கூட நாம் தியானிக்க போகின்றோம். இந்த பாவ பரிகாரத்திலே உண்டாயிருக்கிற சில அருமையான படிப்பினைகள், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவ மன்னிப்பை பெறுகிறவர்களுக்கு வருகிற அந்த நன்மைகளையும் அதன் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். அதை ஒரு 5 தலைப்புகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சப்ஸ்டிடியூஷன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன். இயேசு நமக்காக பதிலாக்கப்படுதலும் நாம் அதன் மூலம் நீதிகரிக்கப்படுதலும். சப்ஸ்டிடியூஷன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பாவ பரிகாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான காரியம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக, நமக்காக, அதான் சப்ஸ்டிடியூஷன் பதிலாக, நாம் செய்த பாவத்திற்கு நாம் அடைய வேண்டிய தண்டனையை நமக்கு பதிலாக இயேசு ஏற்றுக்கொண்டார். சப்ஸ்டிடியூட் பண்ணது, ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆளை சப்ஸ்டிடியூட் பண்ணுகிறது. அப்படி கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்தார். 1 பேதுரு 4:1 சொல்லுகிறது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால். இந்த வார்த்தைக்காகத்தான் அந்த வசனங்களை சொல்லுகிறேன், நமக்காக, நமது பாவங்களுக்காக. இன்னும் தெளிவாக ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 53:4-5 வாசியுங்கள். இங்கே திரும்ப திரும்ப வருகிறது, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்துக்காக, மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்பு, அவருக்கு நமக்கு சுகமுண்டாக்கும்படி, நாம் குணமடையும்படி தழும்புகள் அவர் மேல் வந்தது. இப்படி எல்லாவற்றிலும் நமக்காக அவர் எல்லாவற்றையும் சுமந்தார், சகித்தார் என்று சொல்லுகிறதை தெளிவாக ஏசாயா மூலமாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவங்களையும் நாம் அடைய வேண்டிய தண்டனைகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நமக்கு பதிலாக அவர் அந்த பாடுகளை பட்டார். அவ்விதமாக அவர் பாடுபட்டு நம்மை அந்த பாவங்களில் இருந்து விடுதலையாக்கி நீதிமான்களாக மாற்றிவிட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுகிறது யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ரோமர் 5:9 வாசிப்போம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. போதும். இவ்விதமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அந்த வசனங்களை நாம் வாசித்தோம். அப்ப இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் தன்னை ஒப்பு கொடுத்து நமக்கு பதிலாக நாம் செல்ல வேண்டிய இடத்தில் அவர் சென்று நாம் அடைய வேண்டிய ஆக்கினை அல்லது தண்டனை
அவர் சுமந்து ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே நம்மை, பாவிகளாக இருந்த நம்மை, தண்டிக்கப்பட வேண்டியதாக இருந்த நம்மை நீதிமான்களாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக நிறுத்திவிட்டார். இப்போ இந்த விஷயம் எப்படி என்று சொன்னால், ஒரு குற்றவாளி விடுவிக்கப்படுகிறான், அதுதான் இதை காட்டுகிறது. ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், நீதிகரிக்கப்படுதல் என்றால் அவன் ஏற்கனவே குற்றவாளி, பாவி, அக்யூஸ்ட். அந்த அக்யூஸ்ட் என்ன செய்யறான்? இப்போ ஹீஸ் அக்யூட்டட், அவன் விடுதலையாக்கப்பட்டு விட்டான். அப்போ ஒரு குற்றவாளி விடுதலையாக்கப்பட்டு விட்டான். அதுதான் நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த பாவ பரிகாரத்தை செய்த பொழுது நடந்த ஒரு காரியம், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் பரபாஸ். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி யூதர்கள் கொண்டு பிலாத்துக்கு முன்பாக அவரை நிறுத்தியிருந்த பொழுது, பிலாத்து எப்படியாயிலும் இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டார். ஏனென்றால் இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று அவர் சொன்னார். ஆனபடினாலே இந்த யூதர்களுடைய கொந்தளிப்பை எப்படி அடக்குவது, எப்படி இயேசுவை அவருடைய கையிலிருந்து தப்புவிப்பது என்று சொல்லி அவர் திட்டம் போட்டு ஒரு திட்டத்தை கண்டுபிடித்தார். எருசலேம் நகரத்திலே பயங்கர குழப்பம் உண்டாக்கினவன், கொலை செய்தவன், பயங்கரமான மோசக்காரன் பரபாஸ் என்பவன் பிடித்து அவன் ஜெயிலே போடப்பட்டிருக்கிறான். அவர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு, பண்டிகை தோறும் ஒருவனை, ஒரு குற்றவாளியை விடுதலையாக்கி விடுவது ஒரு வழக்கம் அவர்களுக்கு. அப்போ பிலாத்து அப்படி ஒரு பிளான் போட்டு இந்த பரபாசை கொண்டு நிறுத்தினான். இப்பொழுது இயேசுவானவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், உங்களுக்கு பண்டிகை தோறும் ஒருவனை விடுதலையாக்குகிற ஒரு வழக்கம் உண்டு, ஆனபடினாலே நான் இப்பொழுது இயேசுவை அந்த இடத்துல விடுதலையாக்கி விடவா அல்லது பரபாசை விடுதலையாக்கி விடவா? பிலாத்து நினைத்தது, கண்டிப்பாக பரபாசை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் பரபாஸ் பட்டணத்துக்குள்ள போனால் மறுபடி கலகம் உண்டாகும், கொலை நடக்கும், பிரச்சனை நடக்கும். ஆனால் இயேசுவோ மறுபடி பட்டணத்துக்குள்ள போனால் தெய்வீக சுகம் உண்டாகும், பிசாசுகள் ஓடும், அற்புதங்கள் நடக்கும். அப்ப ஜனங்கள் நன்மை செய்கிறவரை ஏற்றுக்கொள்வார்களா, தீமை செய்கிறவனை ஏற்றுக்கொள்வார்களா? கண்டிப்பாக நன்மை செய்கிற இயேசுவை எப்படியாயிலும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பிலாத்து ஒரு பிளான் பண்ணி 2 பேரையும் முன்னால நிறுத்தினான். ஆனால் நமக்கு தெரியும், ஜனங்கள் எங்களுக்கு பரபாசை விடுதலையாக்கி தாரும், இந்த இயேசுவை என்ன செய்யும், சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். அவர்கள் சமுதாய நலனுக்கு மேலாக மத வைராக்கியத்தை வைத்திருந்தார்கள். மத தலைவர்கள் அப்படி தூண்டி விட்டு கொண்டிருந்தார்கள். மக்கள் அப்பாவிகள், சிந்திக்க திராணியற்றவர்களைப் போல மத தலைவர்கள் சொல்லதை கேட்டு சத்தம் போட்டார்கள். எப்படியும் கடைசியில் வேற வழி இல்லை, பரபாசை விடுதலையாக்கி விட்டு இயேசுவை சிலுவைக்கு அனுப்பினார் பிலாத்து. இப்போ பரபாசுக்கு ஒரு பெரிய நற்செய்தி உண்டு. நான் படுபாவி, கொலைபாதகன், மோசக்காரன், நான் செய்த தண்டனை தப்புக்காக என்னை ஜெயிலில் போட்டிருந்தார்கள், நான் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு என்று ஒருவர் திடீரென்று என் வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். அந்த இயேசு எனக்காக சிலுவைக்கு போனார். நான் அந்த இயேசுவின் பெயரால் விடுதலையாக்கப்பட்டு ஊருக்கு வந்தேன். அப்ப அவனுக்கு தெரியும், பரபாஸ் எப்படி, இனி ஒரு பெரிய குற்றவாளி எப்படி விடுதலையாகி வந்திருக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய இடத்திலே இயேசு மரித்தார், என்னுடைய பாவங்களை இயேசு என்ன செய்து கொண்டார், சுமந்தார். என்னுடைய குற்றம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டு எனக்கு பதிலாக, சப்ஸ்டிடியூட்டாக இயேசு மரண தண்டனை அனுபவித்தார். நானோ விடுதலையாகி வந்தேன். அல்லேலூயா. இதான் பரபாசின் சுவிசேஷம் என்று சொல்லுவார்கள். இதே போலதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு சம்பவிக்கிறது. எந்த ஒரு விசுவாசிக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் சம்பவிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், நான் பாவி, நான் பாவம் செய்தேன். நேற்றைக்கு பார்த்தோம், நான் பாவத்திலே பிறந்தேன், ஜென்ம பாவம், அதோடு கூட நான் பாவம் செய்தேன், கர்ம பாவம், 2 பாவமும் சேர்ந்து நான் மகா பாவி. இந்த பாவிக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிற அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் தான் கிடைக்க வேண்டும். ஆனால் அந்த பயங்கர ஆக்கினைக்கு என்னை தப்புவிக்கும்படி இயேசு என்னுடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு, நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்தார், நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக தண்டிக்கப்பட்டார். நானோ விடுதலையாகி இருக்கிறேன், பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நான் இப்போ ஒரு பெரிய நீதிமான போல இருக்கிறேன். இயேசுவிடத்தில் வர்றதுக்கு முன்னால, இந்த மீட்பை பெறுவதற்கு முன்னால படு பாவியாக வாழ்ந்தவன். ஆனால் இப்பொழுது நான் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, தேவனுக்கு முன்பாக நிற்பேன் என்று சொல்லுகிறேன். எப்படி நிற்பேன்? தேவன் நீதி உள்ளவர், என்னுடைய பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். கொடுத்துட்டார். யாருக்கு கொடுத்தார்? என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை
இயேசுவுக்கு கொடுத்துட்டார். கொடுத்ததுனால அந்த அந்த இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டதுனால அதை விசுவாசித்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன், நீதியை பெற்றுக்கொண்டேன். இது ஒரு அருமையான ஒரு தத்துவம் என்று சொன்னால் அது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு பிரின்சிபிள். இது நம்ம வாழ்க்கையில நடைமுறையாக வருகிறது. இதே பேசிஸ்ல நிறைய காரியங்கள் நடக்கிறது. உதாரணமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8:9. அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசு தரித்திரராகி நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்கினாராம். இதெல்லாம் இந்த சேம் பாலிசி, இந்த சேம் பிரின்சிபிள் தான். பாருங்கள், அவர் தரித்திரரான, அவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு கணக்கே கிடையாது. அகிலாண்டம் எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டது என்று எபிரேயர் 1:3 சொல்லுது. அவர் சகலத்துக்கும் சொந்தக்காரர், சகலத்துக்கும் சுதந்திரவாளி என்று எபிரேயர் 1:2-3 பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மாட்டு தொழுவத்திலே ஒரு புல்லணையிலே படுத்து கிடக்கிறார், தரித்திரராக கிடக்கிறார். எப்படி இவர் ஐஸ்வர்யவான் தரித்திரராக மாறிவிட்டார்? எதற்காக என்று கேட்டால், தரித்திரராய் இருக்கிற உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்காக. அல்லேலூயா. எழுத்தின்படியும் அப்படிதான். நமக்கு தெரியும், எந்த பகுதியிலே கர்த்தருடைய சுவிசேஷம் போகிறதோ அங்குள்ள மக்கள் எல்லாம் சுவிசேஷத்தினாலே அறிவடைந்து அவர்கள் வெளிச்சத்தை பெறுகிறார்கள், நல்வாழ்வை பெறுகிறார்கள். நம்முடைய ஏரியாவில் கூட பழைய காலத்திலே சுவிசேஷம் வருவதற்கு முன்னதாக நம்முடைய முன்னோர்கள் இருந்த நிலை எப்படிப்பட்டதென்றும், சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தி, அதோடு கூட கல்வி அறிவு, சமூக விழிப்புணர்வுகள் எல்லாம் வர தொடங்கிட்டு இந்த சுவிசேஷத்தினால. இதெல்லாம் வந்த பிறகு இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இருக்கிற அந்த ஏற்றமான நிலை எப்படிப்பட்ட நிலை? அப்போ நாம் தரித்திரத்தில் கிடந்த நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டதுக்கு காரணம், ஐஸ்வர்யவானா இருந்த இயேசு ஒரு நாள் தரித்திரராக இந்த பூமிக்கு வந்ததுதான். இன்னொன்று, ஆவிக்குரிய நிலையிலே நாம் வெறும் தரித்திரர்கள், நரகத்துக்கு போகக்கூடிய மக்கள், பரிதாபம், பரலோக ஆசீர்வாதம் ஒன்றுமே நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு அந்த பரலோக மேன்மையை விட்டு இந்த பூலோகத்தில் உள்ள கஷ்டங்களை, வேதனைகளை அனுபவிக்கும்படி அவர் தம்மை தாழ்த்தி நம்மை இந்த பூலோக கஷ்டங்கள்லேருந்து விடுதலையாக்கி பரலோக மேன்மையை நமக்கு தந்தார். எனவே நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படி அவர் தரித்திரரானார். அப்படி நம்மை விடுவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை எப்படியாவது கலெக்டராகி பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து கடைசியில் அவர் நினைத்தது போல் அவனை ஒரு பெரிய கலெக்டராக மாற்றி விட்டார். அப்படி மாற்றி இருக்கும் பொழுது அவன் ஒரு நாள் கலெக்டர் ஆஃபீஸில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க வேண்டும் என்று இந்த தகப்பனார் போனார். இவர் பழைய மனிதன், உழவர், ஷர்ட்டு போட மாட்டார், ஒரு நம்ம ஊரில் உள்ள மாதிரி ஒரு தோர்த்து போட்டுக்கிட்டு பரிதாபமாக அங்கே போய் நிற்கிறார், வரிசையில் நிற்கிறார். அந்த காவலாளி பார்க்குறான், இந்த மனுஷனை பார்த்த உடனே, என்னையா உனக்கு இங்கே என்ன வேலை, எதுக்கு வந்திருக்கிற? அது கலெக்டரை பார்க்கணும். உனக்கு எது கலெக்டரை பார்க்கணும்? இல்லை, அவர் என்னுடைய மகனாக்கும், அவரை கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ இவ போய் உங்கள் மகனா அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் கலெக்டர்கிட்ட போய் சொல்கிறார், சார் உங்கள் அப்பா வந்திருக்கிறாரு. கலெக்டர் அப்படி பார்க்குறாரு கண்ணாடி கதவு வழியாக. பின்னால் இந்த பரிதாபமான ரூபத்தில் இந்த மனுஷன் நின்று கொண்டிருக்கிறார். கலெக்டர் சொன்னார், எவனவனோ என்ன அப்பான்னு சொல்லிட்டு வருவான், அனுப்பி விடுறா அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு ஸ்டேட்டஸ் போயிடும், மதிப்பு போயிடும்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த மனுஷன் கண்ணீரோட வேதனையோட திரும்பி போனார். இதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரித்திர கோலம் அடைந்து நம்ம எல்லாம் இன்றைக்கு நல்ல ஸ்டேட்டஸில் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். நாம் அந்த கலெக்டரை போல இயேசுவை வேதனைப்படுத்துகிறவர்களாக ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒரு துணி உடுத்தி இருக்கிறோம்னா இதுக்கு இயேசு தான் காரணம். ஆமீன். நல்ல ஒரு ஆகாரம் சாப்பிட்றோம்னா அதுக்கு யார் காரணம்? இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை. கன்னியாகுமரி மாவட்டத்திலே முன் சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மிஷினரிகள் வந்த காலத்திலே
இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்கள் இடுப்புக்கு மேலே துணி உடுக்கக்கூடாதுன்னு ஒரு பொல்லாத சட்டம் இருந்தது. அப்படி இதே மாவட்டத்தில் இருந்தது. அப்பொழுது மிஷினரிகள் தான் அதற்கெல்லாம் விரோதமாக செயல்பட்டு அது ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த விடுதலைகளை அவர்களுக்கு கூறி எசக்கி என்ற ஒரு பெண்மணி கிறிஸ்துவுக்குள் எஸ்தர் என்று பெயர் பெற்று இருந்ததுதான். அந்த அம்மாவுக்கு தான் முதலாக ஒரு மேல் சட்டை தைத்து போடுவதற்கு மிஷினரிகள் ஒழுங்கு செய்து கொடுத்தார்கள். ஃபஸ்ட்டு அந்த அம்மா தான் மேல் சட்டை போட்டுச்சு. அதுக்காக அது கொலை செய்யப்பட்டது. இதே மாவட்டத்தில் மேல் சட்டை போட்ட குற்றத்துக்காக எஸ்தராக மாறின எசக்கி கொலை செய்யப்பட்டது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அந்த ஊழியர்கள் தான் அன்றைக்கு போராட்டம் தொடங்கினது. இன்றைக்கு நாமெல்லாம் நல்ல துணி உடுத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எழுத்தின்படி நம்ம துணி உடுக்கிறதுக்கும் காரணம் இயேசு தான். அல்லேலூயா. எழுத்தின்படி நம்ம நல்லாகாரம் சாப்பிட்றதுக்கும் காரணம் யார் தான்? இயேசு தான். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பெரிய மேன்மையும் இயேசு நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? தந்திருக்கிறார். ஆகவே இயேசு தான் நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்முடைய வேதனைகளிலே அந்த ஸ்தானத்தில் அவர் நமக்கு பதிலாக நம்முடைய கஷ்டத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஐஸ்வர்யத்தையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை புரிந்து கொண்டு இந்த இயேசுவை அதிகமாய் நேசித்து கனம் பண்ணி இயேசுவுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அதே மாதிரி இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்து ஏசாயா 53:4-5 நாம் வாசித்தோம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அந்த பாடுகள் துக்கங்கள் என்ற வார்த்தைக்கு மத்தேயு சுவிசேஷத்தில் அதை எடுத்து இயேசு சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறார், நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொண்டார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதோடைய ஹெப்ரேய பதம் கோலி என்று சொல்லுகிற ஒரு பதம். பலவீனம், இன்ஃபர்மிட்டிஸ் என்று அதனுடைய அர்த்தம். அப்போ பாடுகள் என்று சொல்வது சரீரப்பாடுகள். நம்முடைய சரீரப்பாடுகளை தான் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். கடைசியில் அந்த 5ஆம் வசனம் முடியும் பொழுது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ இயேசு நாம் இன்றைக்கு சுகமாய் இருப்பதற்காக இயேசு காயங்களையும் தழும்புகளையும் தன் சரீரத்திலே சுமந்தார். அல்லேலூயா. நாம் காயப்பட்டு வேதனைப்பட்டு வியாதிப்பட்டு பரிதாபமான கோலத்தில் இருக்கும் பொழுது அவர் அந்த கோலத்தை எடுத்தார். அவர் அந்த ஸ்தானத்தில் வந்தார். அவர் அதை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அருமையான ஒரு தாயார் தன்னுடைய மகளை, சின்ன பிள்ளை, கை குழந்தை, தொட்டிலில் கட்டி போட்டு விட்டு வெளியே தண்ணி எடுக்க போனாங்க. தண்ணி எடுக்க போயிட்டு திரும்ப வரும்பொழுது வீடு தீப்பத்தி எரிஞ்சிட்ருக்கு. தீ அணைக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணி கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது இந்த தாயார் இது பண்ணுது, ஐயோ என் பிள்ளை உள்ளே கிடக்குது வீட்டுக்குள்ளே, யாருக்கும் தெரியாது, கவனிக்கல யாரும். இது ஒரே ஓட்டமாக உள்ளே ஓடி பிள்ளையை மீட்டு கொண்டு வெளியே வந்துருச்சு. பிள்ளைக்கு ஒரு காயம் இல்லை, தழும்பு இல்லை. இந்த சகோதரிக்கு முகமெல்லாம் வெந்து போச்சு, உடம்பெல்லாம் வெந்து போச்சு, எப்படியோ உயிர் தப்பி கொண்டது. பிந்தின நாட்களில் இந்த பிள்ளை படித்து வருகிறது. ஒரு நாள் பள்ளிக்கூடத்திலே சொல்லிவிட்டார்கள், உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க. அப்பொழுது இந்த பிள்ளை சொன்னதான், அம்மாவை கூட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க, நான் சித்தியை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்? அது ஒன்றை பார்த்தா அழகாட்டே இல்லை, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பேசுவாங்க, இதா உனக்கு அம்மான்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி பேசுவாங்க, நான் சித்தியை கூப்பிட்டு போகிறேன். அப்பொழுது அந்த தாயார் அன்றைக்கு அந்த சம்பவத்தை சொல்லி கொடுத்தார்களாம். மகளே, பல ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பொழுது நீ அந்த தீக்குள்ளே மாட்டிக்கொண்டாய். உன்னை காப்பாற்றுவதற்குத்தான் நான் உன்னை விட அழகாக இருப்பேன். உன்னை காப்பாற்றுவதற்குத்தான் இந்த அழகை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இழந்து காயப்பட்டு தழும்புகள் ஏற்று உன்னை இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறேன்னு சொல்லி. அப்பொழுதுதான் அவள் புரிந்து கொண்டாள். இதுபோல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், அழகாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு இயேசு தான் காரணம். அல்லேலூயா. நம்முடைய அந்த பரிதாபமான நிலையிலே இயேசு கடந்து வந்தார். அந்த ஸ்தானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த பலவீனன், அழகற்றவன் அல்லது சரீரத்தில் மிகுந்த கஷ்டமுள்ளவன் என்கிற நிலையிலிருந்து நம்மை இன்றைக்கு தூக்கி எடுத்து நம்மை நல்ல சுகத்தோடு நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போலதான் ஒவ்வொரு கஷ்டத்தையும் இயேசு அந்த இடத்துல வந்தார், சப்ஸ்டிடியூட் பண்ணார். நமக்கு பதிலாக அவர் அங்கே வந்து அதை பொறுப்பேற்றார்.
நம்முடைய கஷ்டத்தை அவருடைய மேலே ஏற்றுக்கொண்டார், நம்மை விடுதலையாக்கி விட்டார். ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் இயேசு அந்த இடத்திலே வந்து அந்த குற்றங்களையும் பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். இதுக்கும் ஒரு கதையை சொல்லி விடுகிறேன். ஒரு சமயம் ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜா பெரிய ஒரு நீதிமான், நல்ல மனுஷன். நாட்டிலே சட்டத்தை நல்ல முறையில் தெளிவாக கடைபிடித்து நடத்தக்கூடிய மனுஷன். அப்பொழுது ஒரு நாள் குற்றவாளி கூண்டிலே இவருடைய சொந்த மகன் இளவரசனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. நியாயம் விசாரிக்கப்பட்ட பொழுது இளவரசன் குற்றவாளி என்றும் அவன் கொலை தண்டனைக்கு, ராஜாவுடைய சட்டத்தின்படி கொலை தண்டனைக்கு பாத்திரவான் என்றும் தீர்ப்பாயிற்று. ராஜா தீர்ப்பு கொடுத்தார். மந்திரிகள்லாம் ரொம்ப இது பண்ணாங்க, ஐயோ இளவரசனுக்கு அப்படி செய்யக்கூடாது. ராஜா சொல்லிவிட்டார், சட்டம் சட்டம்தான், நீதி நீதிதான், நான் கொடுத்த தீர்ப்பு தீர்ப்பு தான், மாற்றவே முடியாதுன்னு சொல்லி. அப்பொழுது கடைசியாக தூக்குதான் மேடையிலே இவனை கொண்டு கைதி உடையோடு நிறுத்தி விட்டிருக்கிறார்கள். கடைசியாக ராஜா வர வேண்டும், ஃபைனலாக ஒரு ஆர்டர் கொடுக்கணும், இவனை தூக்கி கொலை செய்ய வேண்டும். எல்லாரும் காத்திருக்கிறார்கள். ராஜா ராஜ வஸ்திரம் தரித்து வந்து இந்த கைதி வஸ்திரம் தரித்து நிற்கிற தன்னுடைய மகன் அண்டையிலே நின்றார். எல்லாருடைய கண்களும் அவரை பார்க்கிறது. திடீரென்று ராஜ வஸ்திரத்தை கழற்றினார், அதை தன் மகன் மேலே போட்டார். கைதி வஸ்திரத்தை அவனிடத்திலிருந்து எடுத்து தான் உடுத்தி கொண்டார். இவர் இப்பொழுது தூக்கு மேடையிலே ஏறி நின்றார். நின்றுவிட்டு சொன்னார், என்னுடைய சட்டத்தின்படி குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தாகணும், இவன் செய்த குற்றம், அதுக்கு தண்டனை உண்டு, ஆகவே அவனுக்கு பதிலாக அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டு நான் சாகிறேன், என் மகன் ராஜ்யத்தை கவனிக்கட்டும் என்று சொன்னாராம். இதே மாதிரிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ, நாமெல்லாம் கைதிகள், தூக்கு மேடையில் நிற்கக்கூடிய கைதிகள், தேவாதி தேவனுக்கு முன்பாக மனுக்குலம் முழுவதுமே பாவிகள், எல்லாம் அக்கினி கடலுக்கு போக வேண்டிய நபர்கள். அப்படி இருக்கும் பொழுது இயேசு வந்தார். நம்முடைய இந்த பாவி என்கிற அந்த உடையை அவர் எடுத்து போர்த்தி கொண்டு சிலுவைக்கு கடந்து சென்றார். ஹல்லேலூயா. அங்கே போய் அவர் நமக்காக அந்த ஒரு பாவிக்கு என்னெல்லாம் தண்டனை வேணுமோ முழு பாவத்துக்குள்ள தண்டனை அவர் சுமந்து முடித்துவிட்டு இப்பொழுது சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏனென்றால் இந்த இயேசு நமக்காக இதை செய்தார் என்று எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்க கூடுமோ அவர்கள் எல்லாம் இந்த விசுவாசத்தினால் வருகிற நீதி, சிலுவையினால் இயேசு சம்பாதித்த நீதியை பெற்றுக்கொண்டு நாம் செய்த அத்தனை அக்கிரமங்கள், பாவங்கள், குற்றங்கள், தீமைகள் அனைத்திலிருந்தும் தேவாதி தேவனுக்கு முன்பாக பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி நீதிமான்களாக நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் இந்த சப்ஸ்டிடியூஷன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லுவது. ஒரு குற்றவாளி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அந்த நிலைதான் நாம் இந்த சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்து செய்த பாவ பரிகாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற முதல் காரியம். இரண்டாவது, அட்டோன்மெண்ட் அண்ட் ரிடம்ஷன். இயேசு பலியாகி மனிதனை மீட்டு கொண்டார். ஒரு பெரிய அட்டோன்மெண்ட் நடந்தது, பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு பலி செலுத்தப்பட்டது. அதுதான் இயேசுவே பலியாக செலுத்தப்பட்டார். அந்த அட்டோன்மெண்ட்னால ஒரு ரிடம்ஷன், ஒரு மீட்பு உண்டாயிற்று. பாவிகள் எல்லாம் மீட்கப்பட்டோம். சேம் தான், அதே நிகழ்ச்சியை தான் சொல்லுகிறோம். இன்னொரு கோணத்தில் அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து நம்மை விடுதலை செய்த அதே நிகழ்வை இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது என்ன நடந்தது? முதலாவது என்ன நடந்தது? இயேசு நமக்காக பதிலாக ஆகி நம்மை நீதிகரித்து விட்டார். இரண்டாவது என்ன நடந்தது? அங்கே இயேசு நமக்காக பலியாகி நம்மை மீட்டெடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கையில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லும் பொழுது அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கையில், அப்போ ஒரு தன்னையே ஒரு பலியாக, பலி ஆடாக, அதனாலதான் அவருக்கு பேரே தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டது. பலியாக ஒப்பு கொடுக்கிறார். எபிரேயர் 9:28 வாசிங்க. எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஒரே தரம் பலி ஆக்கப்பட்டார்.
எபிரேயர் 9 இதை பற்றி விஸ்தாரமாக எபிரேய நிருபக்காரர் பேசுகிறார். எப்படி அந்த பலி எவ்வளவு மேன்மையாக செலுத்தப்பட்டது. இயேசுவே பலியாடாக பலியாகி அந்த பிராயச்சித்தத்தை நிறைவேற்றி விட்டார், பிராயச்சித்தம் பண்ணிவிட்டார். ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தில் இன்னொரு காரியமும் வருது. அவரே பிரதான ஆசாரியனாகவும் செயல்பட்டார். பலியை செலுத்துகிற பிரதான ஆசாரியனாகவும் அவரே செயல்பட்டு பலியாகவும் அவரே மாறி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது இந்த பிராயச்சித்தத்தை அட்டோன்மெண்டை நிறைவேற்றி விட்டார். இதனால நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன? ரட்சிப்பு அல்லது மீட்பு. பாவத்துக்கு பரிகாரம் செய்யப்பட்டு விட்டது. ஆனபடினாலே அந்த பாவத்துக்குள் ஆக்கப்பட்டவர்கள் பாவத்திலிருந்து என்ன செய்யப்பட்டு விட்டார்கள்? மீட்டெடுக்கப்பட்டு விட்டார்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பார், ரட்சிக்கிறது, பாவத்துக்குள் விழுந்து கிடக்கிறவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்கிறதற்காக. ரோமர் 6 அதிகாரம் இதை சற்று விளக்கமாக பேசுகிறது. ரோமர் 6:18 வாசிங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீதிக்கு அடிமைகளானீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் தேவனுக்கு அடிமைகளானீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ரோமர் 6 அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை வைத்துத்தான் பவுல் பேசுகிறார். நீங்கள் பாவத்துக்குள்ளே இருந்தீர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பலி ஆனபடியினாலே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள். விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்? நீதிக்கு அடிமைகளானீர்கள், தேவனுக்கு அடிமைகளானீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறினீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இங்கே பார்க்கும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு உளையான சேற்றில் அல்லது ஒரு பயங்கர சிக்கலில் நாம் சிக்கி கிடந்தோம். நம்மை மீட்டெடுக்கும்படி அதற்காக இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய பிராயச்சித்தத்தை செய்து முடித்தார். உடனே நமக்கு அந்த சிக்கலிலிருந்து, அதாவது பாவத்திலிருந்து விடுதலை அல்லது மீட்பு கிடைத்து விட்டது. இப்போ அந்த மீட்பு கிடைத்த உடனே அடுத்த ஸ்டெப் அவர் சொல்லுகிறார், நீங்கள் மீட்கப்பட்ட உடனே சுயாதீனர், நீங்கள் சுயாதீனர். அதே வேளையில் இந்த சுயாதீனம் என்பது உன் மனதும் மாம்சமும் விரும்பினபடி வாழுகிற வாழ்க்கைக்கான சுயாதீனம் அல்ல. தேவனுடைய நீதிக்கு அடியிலே நீ வந்து விட்டாய், தேவனுக்கு அடியிலே கீழே நீ வந்து விட்டாய். அப்போ அங்க இன்னொரு நுகத்துக்கு நீ உட்பட்டு விட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக ஒரு மாடை கட்டி போட்டுக்கிறாங்க. அந்த மாடை கட்டி போட்ட இடத்துல அதுக்கு புல்லும் கிடையாது, அதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த கட்டுனாலே அது வந்து என்ன ஸ்டார்விங், அது சாகிறதுக்குள்ள நிலைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு. அதுக்கு புல்லு சாப்பிடவும் முடியாது, தூரத்தில் இருக்க புல்லை போய் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, கட்டப்பட்டு கிடக்குது, சாகும் நிலைக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் வந்து அந்த மாடை கட்டவிழ்க்கிறார், விடுதலை செய்கிறார். மாட்டுக்கு பெரிய விடுதலை. ஆனா விடுதலை செய்து இதை இஷ்டத்துக்கு துள்ளி குதிச்சு எங்கேயாவது போயிட்டு அப்படின்னு சொல்லி விடாம அதை கொண்டு வந்து ஒரு நுகத்தடியிலே பூட்டுகிறார். பூட்டி அவருக்கு வண்டி மாடாக பயன்படுத்த தொடங்குகிறார். அப்பதான் அது இனி பிரயோஜனமா இருக்க முடியும். அதுக்கு டெய்லி ஆகாரம் இனி கிடைக்கும், டெய்லி எல்லா வசதியும் வாய்ப்பும் அது கிடைக்கும். அதே நேரம் அது உழைக்க வேண்டும், அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும், அது நடத்துகிறவனுடைய கட்டுப்பாடுக்குள் கண்ட்ரோலுக்குள் என்ன செய்ய வேண்டும், இருக்கணும். இதே மாதிரி தான் நமக்கு நடந்த விஷயம். நாம் பாவத்தின் உளையான சேற்றிலே கட்டப்பட்டு கிடந்தோம். அந்த கட்டுக்குள்ள கிடந்து நாம சாகிற நிலைமைக்கு ஆகி கஷ்டத்துக்குள்ளே இருந்தோம். அப்ப இயேசு வந்து அந்த கட்டிலிருந்து நம்மை விடுதலை செய்தார். அப்ப அந்த கட்டிலிருந்து விடுதலை செய்துட்டு மனம் போல போ என்று விடாம அவர் நம்மை பிடித்து கொண்டு வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அவருடைய நுகத்துக்குள்ள நம் வண்டி மாட்டம் பூட்டின மாதிரி கொண்டு அவருடைய உபதேச சட்டத்துக்குள்ளே கொண்டு நம்மை வைத்து விட்டார். அப்ப இப்பொழுது நமக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டு. உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான், அது உண்டு. அதே வேளையில கடமைகள் உண்டு, ஒழுங்கு உண்டு, கட்டுப்பாடு உண்டு, அதுவும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையாக்கும் இயேசு தந்தது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். அதனால இனி மனம் போல
வாழலாம் என்று சொல்லி அந்த கிறிஸ்டியன் லிபர்ட்டி, கிறிஸ்தவ சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கு ஒரு பெரும் கூட்டம் கிறிஸ்தவத்தில் அப்படித்தான் போகிறார்கள். பாவத்திலிருந்து விடுதலையாகி விட்டோம், இனி என்ன, உலகத்தை அனுபவிப்போம். கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கிறிஸ்துவின் அபிஷேகத்தையும் வைத்து ஜபம் பண்ணலாம், உபவாச ஜபம், விழிப்பு ஜபம் எல்லாம் பார்த்தா உலகம் உலகம் உலகம், உலகத்தினுடைய காரியங்களை அனுபவிக்கிறதுக்கான காரியம்தான் எல்லாமே நடக்கும். அப்ப என்னாச்சு, அங்கிருந்து நாம் விடுதலை பெற்றோம், நல்ல காரியம். ஆனா இப்பொழுது நீதிக்கு அடிமையாக, தேவனுக்கு அடிமையாக வராம உலகத்தை அனுபவிக்கும்படி அப்படியே ஒரு மாதிரி உள்ள லிபரலிசம் என்கிற கொள்கை, இதுதான் கிறிஸ்து மார்க்கத்தில் இன்றைக்கு ஒரு பகுதியை அப்படியே உலகத்துக்கு நேராய் தள்ளி போட்டிருக்கிறது. நாம் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். நம்மை இயேசு அவரே பிராயச்சித்த பலியாகி நம்மை விடுதலை செய்திருக்கிறார் பாவத்திலிருந்து. அந்த சுயாதீனத்தை கிறிஸ்துவினுடைய அந்த ஒழுங்குக்குள்ளே நின்று அனுபவித்து ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் போய் அந்த மாபெரும் சுயாதீனத்தை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. இதற்கு அதாவது ரிடம்ஷன்ல மீட்புல என்ன நடக்குது? A slave is freed. ஒரு அடிமை சுயாதீனனாக்கப்படுகிறான். அங்க என்ன சொன்னோம்? ஒரு குற்றவாளி குற்றமற்றவனாய் மாற்றப்படுகிறான். இங்க ஒரு அடிமை சுயாதீனனாக என்ன செய்யப்படுகிறான்? மாற்றப்படுகிறான். அடிமை சுயாதீனனாக. எக்ஸாம்பிள், ஒனேசிமு, பிலேமோனுக்கு எழுதின நிருபத்திலே, அந்த நிருபம் ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டது. அதுல ஒரே ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? ஒனேசிமு என்று ஒருவன் பிலேமோன் என்பவனுக்கு அடிமையாக வாழ்ந்து வந்தான். அடிமையாக வாழ்ந்து வந்த வேளையிலே திடீரென்று அடிமைத்தனத்திலிருந்து ஓடி போனான். ஓடி போன இடத்திலே இயேசு கிறிஸ்துவை அவன் கேள்விப்பட்டு சுவிசேஷத்தை அறிந்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக மாறிவிட்டான் பவுல் மூலமாக. இப்போ பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் பெற்ற பிள்ளை என்று சொல்லுகிறார். அப்போ பவுல் மூலமாக அவன் இயேசுக்குள் வந்த உடனே இப்போ பவுல் சொல்றார், தம்பி நீ இயேசுக்குள்ள வந்துட்ட, நீ சுயாதீனன், நீ விடுதலை உள்ளவன், பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற்றாய். ஆனால் ஒரு ஒழுங்கு இருக்கிறதப்பா, நீ அவன் உன்னை விலை கொடுத்து அடிமையாய் வைத்திருக்கிறான், நீ அவனை விட்டுபடி ஓடி திரிவது நல்லதல்ல, ஒரு கிறிஸ்தவ சாட்சி அல்ல. எனவே நீ திரும்ப போகணும், அவனிடத்துல போய் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப நீ அடிமையா இருக்கணும். பாருங்க, கிறிஸ்தவ உபதேசத்தை நம்ம பார்த்துக்கணும். அப்போ நான் இயேசுக்குள்ள வந்தேன், என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, என் தப்பெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, அதனால நான் எப்படியும் வாழ்வேன், அப்படி இல்லை. நீ இந்த காரியத்தில் திரும்ப போ. ஆனால் ஒன்று சொல்லுகிறார், நான் உனக்காக பிலேமோனிடத்தில் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். அதுக்கு தான் இந்த லெட்டர், இந்த கடிதம், பிலேமோனுக்கு எழுதின நிருபமே அதுதான். நான் உனக்காக ஒரு பரிந்துரை செய்வேன். என்ன செய்கிறார் பிலேமோனே? எனக்கு பிலேமோனுக்கும் பவுலுக்கும் உள்ள உறவை அங்கே காட்டுகிறார். நம்ம இப்படிப்பட்ட உறவுள்ளவர்கள், நீர் எனக்கு கடமைப்பட்டவர், நான் சொல்லுகிறதை நீர் கேட்க வேண்டியவர், அதனால என் மகன் போல் இருக்கிற ஒனேசிமு உம்மிடத்தில் வருகிறான், அவனை நல்ல முறையில் நடத்தும் என்று அவருக்கு ஆலோசனை. இவனுக்கு ஆலோசனை, நீ போய் திரும்ப என்ன செய்யணும்? நீ செய்த தப்புங்கிறது, ஓடி வந்தது தப்பு, நீ திரும்ப அங்க போகணும். போனா தான் உன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் சாட்சி நன்றாக இருக்கும். இப்படி அழகாக அவர் சரிப்படுத்தி விடுகிறார். அப்ப இதுலயும் நம்ம பார்க்கிறோம், ஒனேசிமுக்கு பாவத்திலிருந்து விடுதலை. அதே வேளையில அவன் வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள்ல ஒழுங்கா இருக்கணும். குடும்பத்தை விட்டு ஓடுகிறது, தன் பொறுப்பை விட்டு ஓடுகிறது, தப்பு செய்துட்டு ஓடுறது அப்படி இல்லை. திரும்ப நீ போய் அதை சரிப்படுத்து என்று சொல்லி அதே வேளையில் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றார். பிலேமோனை தெரிந்தபடினாலே நீ அவனை அன்பாக நடத்து, என் மகனை போல் இருக்கிறான், நடத்து என்று சொல்லுகிறார். இதே போலதான் நம்ம உதாரணமாக ஒரு கொலை குற்றவாளி கொலை செய்தாச்சு, பயங்கர பாவம். இப்போ இயேசு கிறிஸ்து மனஸ்தாபப்பட்டு கொலை செய்த பிறகு மனசுல நிம்மதியே இல்லை, மனசு வாதிக்குது, நிம்மதி இல்லாமல் பிறகு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டாச்சு. இயேசுவும் மனஸ்தாபத்தோடு அழும் பொழுது அந்த கொலைபாதக குற்றத்தை கண்டிப்பாக மன்னிப்பார். மன்னிக்கப்பட்டாச்சு. இப்ப மன்னிக்கப்பட்ட இந்த புதிய விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? இந்த மனுஷன் உண்மை உள்ளவனாக இருந்து இதுவரைக்கும் ஓடி ஒளித்து தெரிஞ்ச ஆளா இருக்கும், பிடிபடாம ஒளிச்சு தெரிஞ்ச ஆளா இருக்கும். இனி போய் சரண்டர் ஆகி அந்த தண்டனை அனுபவிக்கணும். அதுதான் உண்மை கிறிஸ்துமா இருக்கும். நீ தப்பு செஞ்சிருக்க, நாட்டு சட்டத்தின்படி உனக்கு தண்டனை இருக்கு, நீ இப்போ கர்த்தர் உன்னை மன்னிச்சாருன்னு சொல்லிட்டு இங்க உள்ள எல்லாம் உதறி தள்ளிட்டு போக முடியாது. நீ திரும்ப போய் இந்த தண்டனை ஏற்று அனுபவி. அதுக்கு பிறகு உன்மேல் கிருபையாயிருந்து கர்த்தர் உனக்கான வழிகளை என்ன செய்வார்? திறப்பார். நீ இங்க உள்ள காரியங்களை எல்லாம் குழப்பி போட்டுட்டு, நான் இப்ப திருந்திட்டேன், செய்ய வேண்டிய அவ்வளவு அக்கிரமம் செஞ்சுட்டு நான் இப்ப நல்லா திருந்திட்டேன், நல்ல பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ பழைய இதை அப்படியே போட்டுட்டு வந்திருந்தேன்னா அது சரியல்ல. அல்லேலூயா.
அதான் யோவான் ஸ்நாபகன் அப்போவே சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சகேயு மனம் திரும்பின பொழுது அவர் உடனே சொன்னார், நான் யாரிடத்தில் இருந்தாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக என்ன செய்வேன், திரும்ப செலுத்துவேன். என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பேன். பாருங்க, என்ன அழகான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். இந்த நாட்கள்லாம் இதெல்லாம் கிடையாது. மூடி பிரசங்கியார், உலக பிரசித்தி பெற்ற மூடி பிரசங்கியார் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பயங்கரமாக எழுப்புதல் கூட்டங்களை நடத்தினவர். அவருடைய பிரசங்கத்திலே முக்கியமாக மனம் திரும்புதலை குறித்தும் இப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுப்பதை குறித்தும் நல்லா பேசுவாராம். அப்படி பேசும் பொழுது சில இடங்கள்ல, சில பட்டணங்கள் எல்லாம் அவர் போய் பிரசங்கம் பண்ணி 3 நாள் 4 நாள் கூட்டம் நடத்திட்டு போயிட்டாருன்னா மக்கள் குத்தப்படுவார்கள். உள்ளத்திலே குத்தப்பட்டு அந்த நாட்களிலே இந்த ட்ரெயின் வந்து இந்த நிலக்கரி பயன்படுத்துகிற ட்ரெயின், இந்த இதில் போய் நிலக்கரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க வீட்டில் எரிக்கிறதுக்கு. திருட்டு, அரசாங்கத்தினுடைய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. இது இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கொண்டு வச்சுருந்தாங்கன்னா எல்லாம் கொண்டு திரும்ப போட்டுருவாங்களாம். நிறைய இவருக்கு கன்வென்ஷன் முடிந்த உடனே இந்த மாதிரி பொருட்கள் நிறைய திரும்ப வருமா, அரசாங்கத்துக்கு நிறைய பணம் வருமா, என்ன இதுன்னு தெரியாமல் பணம் வரும். ஏன்னா எதாவது எடுத்துகிட்டு போயிடுவான், திருடியிருப்பான், அரசாங்க காரியங்களை கொடுத்துருவான், திரும்ப பணத்தை செலுத்துவாங்க. அப்போ அரசாங்கம் இதை பார்த்து விட்டு நிறைய பணம் வருது, இதை எந்த கணக்கில் சேர்க்கன்னு கூட தெரியாமல் ஒரு முறை அவர்கள் தரித்திரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டில் அதை சேர்த்தார்களாம். பாருங்கள், அந்த மாதிரி அதான் எழுப்புதலின் காலத்திலே கிறிஸ்து வல்லமையாய் கிரியை செய்யும் பொழுது மனம் திரும்புதல் என்றால் அந்த தான். ஒருவேளை எல்லாம் நாம் செய்த எல்லா பாவத்துக்கும் நாம பரிகாரம் செய்ய முடியாது, கட்டாயமாக இயேசு தான் பரிகாரம் செய்துட்டார். ஆனால் நான் மனம் திரும்பி விட்டேன், இனி நான் ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும்? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் செய்யக்கூடியதை நான் செய்ய வேண்டும் கண்டிப்பாக. இல்லது அவருடைய குடும்பத்துக்கு, அவருடைய தலைமுறைகளுக்கு, என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லவா, என்ன செய்யலாம்? அல்லது நாட்டில் இருக்கிற ஒழுங்கின்படி நான் இப்படி தப்பி வந்திருக்கிறேன், ஒழிச்சு வந்திருக்கிறேன், இனி அப்படி இருக்க முடியாது, நான் ஒரு கிறிஸ்தவ சாட்சி, நான் அங்கே போகிறேன், கர்த்தர் என்னை நடத்துவார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சாட்சி கிறிஸ்தவர்களுக்கு கட்டாயம் தேவை. அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நாம் விடுதலை பெற்றோம், பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றோம். அதே வேளையிலே இனி நாம் நீதிக்கும் தேவனுக்கும் அடிமையாக வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய நீதிக்குள் நிற்கணும், தேவனுக்குள் நிற்கணும். மனம் போல வாழுகிறதற்காக பாவத்திலிருந்து இயேசு விடுவித்தார் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவம் என்கிற ஒரு பயங்கரம். இன்னொரு அர்த்தத்திலே சொன்னால், பாவம் என்பது ஒரு பெரிய ஒரு எஜமான். பவுல் சொல்லுகிறார், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் எனக்குள் இருக்கிற வாசமாயிருக்கிற பாவம் என்னை நன்மை செய்ய விடுகிறது இல்லைன்னு சொல்றார். பாவம் என்பது இட் இஸ் அ மாஸ்டர், அது ஒரு எஜமான். இன்னைக்கு எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இதே சிங்காசனத்தில் பாவம் தான் உட்கார்ந்துட்டு வழி நடத்தி கொண்டே இருக்குது. இவங்க நல்லது நினைச்சாலும் நல்லது செய்ய முடியாது, அந்த பாவம் தான் வந்து மாஸ்டர் மாதிரி இவங்கள நடத்திட்டு இருக்குது. அப்போ இந்த பொல்லாத அரக்கனாகிய பாவத்தின் பிடியிலிருந்து மனுஷனை விடுவிக்க இயேசு கிறிஸ்து இந்த அரக்கனாகிய பாவத்தோடு சிலுவையிலே யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணி இந்த பாவம் பிடித்து வைத்திருந்த மனுக்குலத்தை மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. அதுதான் நடந்தது. அவர் தன்னுடைய உயிரையே அதுக்காக கொடுத்து, தன்னுடைய இரத்தமெல்லாம் சிந்தி, இந்த பொல்லாத பாவம் என்ற அரக்கனோடு போராடி அந்த அரக்கனுடைய பிடியில் இருந்த மக்களை என்ன செஞ்சிருக்கிறார்? மனுஷனை, மனுக்குலத்தை விடுதலை செய்திருக்கிறார். அப்போ இப்போ நாம அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். ரோமர் 6 நம்ம படித்து பார்த்தா தெரியும். இந்த பாவம் என்று சொல்லுகிற ஒரு பயங்கரம், பாவத்தின் கீழ் இருக்கிறவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்து நீதியின் கீழ் வந்து விட்டோம். நீதியின் கீழ். நீதி என்பது அரக்கன் அல்ல, பாவம் என்பது கொடிய அரக்கன். ஆனால் நீதி என்பது ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு. இதை நாம் அனுசரித்து நடக்கணும். இனி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியத்துக்குள்ளே வருவோம். 3வது மீடியேஷன் அண்ட் ரீகன்சிலியேஷன். 3வது இதே சம்பவத்தில் நடந்தது. 3வது கண்ணோட்டம் என்ன? மீடியேஷன் என்றால் மத்தியஸ்தம் செய்தல், ரீகன்சிலியேஷன் என்றால் ஒப்புரவாக்குதல். இயேசு கிறிஸ்து நமக்காக மத்தியஸ்தம் செய்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். இதுதான் சிலுவையில் நடந்த காரியத்தினுடைய 3வது கண்ணோட்டம், மீடியேஷன் அண்ட் ரீகன்சிலியேஷன். மத்தியஸ்தர் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசியுங்கள்.
தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் தேவன் ஒருவரே, மத்தியஸ்தரும் ஒருவரே. அந்த மத்தியஸ்தர் யார் என்று அடுத்த வசனத்தில் சொன்னார், அவர் இயேசு கிறிஸ்து. தேவன் மனிதர்கள் ரெண்டு பேருக்கும் பெரிய பிரிவினை வந்து போச்சு. நமக்கு தெரியும், ஏதேன் தோட்டத்திலே தேவனும் மனிதனும் நல்ல ஐக்கியமா இருந்தார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளை தோறும் தேவன் வருவார், மனிதனோடு உலாவுவார். நல்ல சந்தோஷமான அன்பான அழகான ஐக்கியம். ஆனால் எப்பொழுது வலுசற்பம் வந்து ஆலோசனை வழங்கி பாவம் உள்ளே நுழைந்து விட்டதோ, இப்போ மனிதன் தேவனுக்கு சத்ருவா மாறிவிட்டான். தேவனுடைய நட்பை உறவை இழந்து போய் நிற்கிறான். அப்பொழுதுதான் இதுக்கு தற்காலிக ஒழுங்குகள் எல்லாம் செய்யப்பட்டது. ஆனாலும் மொத்தமாக ஒரு முழு ஒரு விடுதலை இதில் உண்டாக வேண்டும் என்றால் இயேசு மத்தியஸ்தராக வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்து சத்துருக்களாக இருக்கிற நம்மை யாரோடு ஒப்புரவாக்கணும்? தேவனோடு ஒப்புரவாக்கணும். ரோமர்ல அதை சொல்லி இருக்கிறது. ரோமர் 5:10 வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். அடுத்த காரியங்கள் அங்கே போகிறது. நமக்கு தேவையானதை நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்த நாம் இப்பொழுது மித்திருக்களா என்ன செய்து விட்டோம்? மாறிவிட்டோம். இதை குறித்து இன்னும் கொரிந்தியர்ல எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும், இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். பவுல் சொல்லுகிறார், ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். வந்து மொத்தமாக மனுக்குலம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தது. இயேசு அதற்கு மத்தியஸ்தம் பண்ணி அவர் மனுஷனையும் தேவனையும் மறுபடியும் ஒன்றாக்கினார், ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலுவையிலே நடந்தது அதுதான். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாவம் அதை இங்கே சுமந்து தீர்த்தார். தேவனுக்கு ஒரு காரியம் இருந்தது. தேவன் இந்த மனுஷனை கைகுலுக்க விரும்புகிறார், மனுஷனை நேசித்து அணைக்க விரும்புகிறார். ஆனால் குறுக்க நிற்கிறது பாவம். இந்த பாவத்தை வச்சுட்டு மனுஷனோடு அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் கைகுலுக்க முடியாது, ஐக்கியப்பட முடியாது. அதனால தான் அவருக்கு ஒரு தடை. மனுஷனுக்கும் என்ன தடை? இதான், பாவம் செய்துட்டான், பாவத்துக்குள்ள கிடக்கிறான், அதனால அந்த தேவனோடு ஐக்கியப்பட முடியல. அப்போ மொத்தத்தில் அந்த பாவத்தை ஒதுக்கணும். பாவம் என்கிற அந்த தடையை அங்கே உடைக்கும் பொழுது 2 பேரும் மறுபடியும் ஐக்கியப்பட முடியும். அதுக்குத்தான் இயேசு வந்து மத்தியஸ்தம் பண்ணினார். என்ன மத்தியஸ்தம் பண்ணினார்? இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் பகல் முழுசும் பிரசங்கம் பண்ணினார், மனுஷரோடு பேசினார். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, என் பிதாவானவரை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் எதற்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? இப்படி அவருக்காக, பிதாவுக்காக மனுஷனோட பேசிக்கிட்டே இருந்தார். அதுதான் அவர் செய்த ஊழியம். பிதாவுக்காக மனுஷனை பற்றி சொல்லி எல்லாம் என் பிதாவிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார். ராத்திரி முழுவதும் பிதாவை நோக்கி ஜோம் பண்ணுவார். அப்பா, இந்த மக்களுக்கு இறங்கும் ஜோம் பண்ணி கொண்டே இருப்பார். அது ஒரு பக்கம். பிதாவோடு பேசி கொண்டிருப்பார், இந்த மனுஷனுக்கு இறங்கணும்னு சொல்லி. இப்பதான் மத்தியஸ்தம் பண்றது, 2 பக்கம் பேசுறது. நடுவில் நின்று கொண்டு பிதாவோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார், மறுபக்கம் மனுஷனோடு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த 2ஐயும் செய்து மத்தியஸ்தராக நின்று கடைசியில் 2 பேரும் என்ன செய்துட்டார்? ஒன்றிணைத்தார். அல்லேலூயா. பவுல் சொன்னது பார்க்கிறோம். இயேசு அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு இப்ப யாருடைய கையில தந்துட்டு போயிருக்கார்? வசனத்தை கவனிச்சிங்களா? 2 கொரிந்தியர்ல வாசித்த பொழுது, எங்களிடத்தில் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இன்றைக்கு ஊழியக்காரர்களாகிய நாங்கள் நின்று கொண்டு கிறிஸ்து அன்றைக்கு எப்படி 2 பக்கத்தையும் ஒப்புரவாக்கினாரோ அதே ஊழியத்தை நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இப்போ பின்தொடர்ந்து செய்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்தில் நடக்கிற கிறிஸ்துவின் ஊழியம் என்பது என்னது? இதேதான். தேவனோடு மனுஷருக்காக மன்றாடுவது, பேசுவது, இந்த மனுஷனுடைய பாவங்களை மன்னியும், ஒவ்வொரு மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுவது ஊழியத்தினுடைய ஒரு பகுதி. மறுபகுதி தேவனுக்காக மனுஷனிடத்தில் பேசுவது. நீ இயேசுவண்டை வா,
இயேசுவை ஏற்றுக்கொள், பரலோகத்துக்கு நேராய் திரும்பு. இந்த ரெண்டு பக்கமும் செய்து கொண்டே இருப்பது தான் மத்தியஸ்த ஊழியம். அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் இன்றைக்கு கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் சொன்னார். அல்லேலூயா. எனவே நாம் இன்றைக்கு இந்த அனுபவத்துக்குள் வந்து விட்டோம். இங்க இருக்கிற அநேகர் வந்து விட்டோம். ஒருவேளை ஒரு சிலர் வரவில்லையோ தெரியல, மற்றபடி வந்திருக்கிறோம். வராதவர்கள் ஒப்புரவாகணும். தேவனோட ஒப்புரவாயிற்றோன்னா அப்புறம் நமக்கு ஒரு வேலை இருக்கு. மற்றவர்களை நாம் என்ன செய்யணும்? இந்த கர்த்தரோட ஒப்புரவாகும்படி செய்யணும். ஹல்லேலூயா. அப்ப இதுல நாம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அங்கே முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டான் பார்த்தோம். அடுத்தது ஒரு அடிமை என்ன செய்யப்பட்டான்? விடுதலையாக்கப்பட்டான். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு சத்துரு நண்பனாக மாற்றப்பட்டான். ஒப்புரவாக்குதலின் இதுல சொல்லும் பொழுது சத்துரு, தேவனுக்கு சத்துருக்களா இருந்தவர்கள் இப்ப யாரா மாறியாச்சு? நண்பர்களாக நாம் மாறிவிட்டோம். எனிமி மேட் ஃப்ரெண்ட். இதற்கு ஒரு உதாரணம் அப்சலோம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அப்சலோம் ஒரு ராஜகுமாரர்களை எல்லாம் கொலை செய்து விட்டு தப்பி ஓடி போய் இருக்கிறான். அப்போ தாவீது ராஜாவாகி தன் தகப்பனை விட்டு அவன் ஓடி போய் இருக்கும் பொழுது அவனை மறுபடி இந்த தாவீதோடு என்ன பண்ணணும்? ஒப்புரவாக்கணும். ஒப்புரவாக்குறதுக்காக படைத்தலைவனாகிய யோவாபு முயற்சி எடுத்தான். யோவாப் ஒரு ஸ்திரீயை ஒரு கதையெல்லாம் சொல்லி கொடுத்து ராஜாவிட்ட போய் பேச வைத்து அப்படி ராஜாவை கொஞ்சம் புரிய வைக்கும்படி முயற்சி எடுத்தான். அப்புறம் எப்படியும் ராஜா ஓகே அவன் வரட்டும் என்று சொன்னார். பிறகு திரும்ப நாட்டுக்குள்ளே அப்சலோம் வந்தான். வந்த பிறகும் ராஜா பார்க்கல, முகத்தை பார்க்கல. ராஜா சொன்னா அவன் போய் இருக்கட்டும்னு சொல்லிட்டான், என்ன பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டான். அப்படி நாட்டுக்குள்ள வந்தாயிற்று அப்சலோம். ஆனால் இன்னும் ராஜாவுக்கும் அவனுக்கும் சரியான ஒப்புரவாகலை. அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 32, 33 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது திரும்ப யோவாப் ராஜாவிடத்திலே பேசினான், அப்சலோமை பற்றி பேசினான். அப்புறம் ராஜா கூப்பிட்டான், அப்சலோம் வந்தான். ராஜாவும் அப்சலோமும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டார்கள். அப்போ பாருங்க, இந்த மத்தியஸ்த வேலை யோவாப் செய்தான். யோவாப் மத்தியஸ்த வேலை செய்து தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்த பிரிவினையை மாற்றினான். சத்துருக்களாய் இருந்த அந்த ராஜாவையும் தாவீது ராஜாவையும் அப்சலோமையும் ஒன்று சேர்த்தான். இதே போலதான் கர்த்தராகிய ராஜா, தேவனாகிய கர்த்தர் அவரை விட்டு தப்பு செய்து விட்டு ஓடி போன அப்சலோம்களை போல இன்றைக்கு மனுக்குலம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த மனுக்குலத்தை எப்படியாயிலும் அவரையும் பேசிஃபை பண்ணி இவங்களையும் சீர்திருத்தி ரெண்டையும் ஒன்றாக்கி ஒப்புரவாக்குறது தான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப மூன்றாவது இதுதான் இயேசு செய்தார். இயேசு சிலுவையிலே மரித்தார்னு சொல்லும் பொழுது இந்த பெரிய வேலையை அவர் செய்து முடித்தார். இனி நான்காவது, பேயிங் டெப்ட்ஸ் அண்ட் கிவிங் ஃபர்கிவ்னஸ். கடன்களை அடைத்து தீர்த்து மன்னிப்பை அருளி செய்தல். இது சிலுவையிலே நடந்தது. நாலாவதாக இதுல சிலுவையில் என்ன நடந்ததுன்னா, கடன்களை எல்லாம் அடைத்து தீர்த்து மன்னிப்பை அருளி செய்தார், அல்லது மன்னிப்பை தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கும்படி இயேசு செய்தார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பஸ்கா விருந்தின் நடுவிலே தன்னுடைய பாத்திரத்தை எடுத்து சீஷர்களுக்கு கொடுக்கும் பொழுது இயேசு சொன்னார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என் இரத்தம். என் இரத்தம், அநேகருக்காக சிந்தப்படுகிற இரத்தம். பாவ மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி நான் அந்த கடனை அடைக்கிறதுக்கு செலுத்துகிற தொகைதான் என்னுடைய இரத்தம். அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். என்னுடைய இரத்தத்தை ஒரு தொகையாக, கடன் தொகையை மீட்கிறதுக்கு செலுத்துகிறது போல நான் செலுத்தி அதன் மூலம் இந்த மக்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? பாவ மன்னிப்பை பெற்று கொடுக்கிறேன். எபேசியர் 1:7 வாசியுங்கள். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, பிதாவுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே, இவருடைய கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை தந்தார். கடனை அடைத்து கடனாளியை மீட்டார். கடனாளிக்கு மன்னிப்பை வாங்கி கொடுத்தார். இதான் கடனை அடைத்து தான் அவனுக்கு மன்னிப்பு வாங்கி கொடுக்க முடியும்.
அதே போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி அங்கே அந்த கடனாளியாக இருந்த நம்மை எல்லாம் பாவக்கடன், நம்முடைய பாவக்கடன்களை எல்லாம் அவர் செலுத்தி தீர்த்து நம்மை விடுதலை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதான் இயேசு சிலுவைக்கு போகும் முன்னாலேயே சிலரை பார்த்து, வியாதியஸ்தரை பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது போ என்று சொன்னார். ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்ல, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது போ. உடனே சண்டைக்கு வருகிறாள், பாவத்தை மன்னிக்க நீ யார்? அப்பொழுது மத்தேயு 9:6 இயேசு சொன்னார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா அதுக்காக கிரயம் செலுத்த நான் வந்திருக்கிறேன். அந்த கடனிலிருந்து, பாவ கடனிலிருந்து மக்களை விடுதலையாக்க, மக்களுடைய பாவ கடனை அடைத்து தீர்க்கத்தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். அன்றும் உண்டு இன்றும் உண்டு. இயேசு ஒருவருக்கு மட்டுமே பாவ மன்னிப்பு அருளுகிற அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு மட்டும்தான் நம்முடைய பாவங்களுக்கான கடன்களை சிலுவையிலே செலுத்தி தீர்த்தார். அதனால இயேசு ஒருவர் நிமித்தம்தான், ஒருவர் மூலம்தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இங்கே கடனாளி மன்னிக்கப்படுகிறான். நம்ம வரிசையா பார்த்துட்டு வர்ற ஒழுங்குல இங்கே என்ன நடக்குது? ஒரு கடனாளி இப்ப என்ன செய்யப்படுகிறான்? மன்னிக்கப்படுகிறான். எக்ஸாம்பிள், மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 23 to 35 வரைக்கும் படிக்கிறோம். ஒருவன் 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான். அந்த கடனை அடைத்து தீர்க்க நிர்வாகம் அவனுக்கு இல்லாதிருந்த பொழுது ராஜா அவனை அழைத்து அவனுக்கு ஒரு பெரிய மன்னிப்பு கொடுத்தான். மன்னிப்பு கொடுத்து, இனி நீ கடனாளி அல்ல, போ, உன் கடன் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்டது, நானே அதை செலுத்துகிறேன், நீ போ என்று சொல்லி அவனை விடுதலையாக்கி விட்டான். இது போலதான் நம்ம ஒவ்வொருவரும் பயங்கரமான பாவக்கடன், அந்த பாவக்கடத்தை எல்லாம் நம்ம அடைத்து தீர்க்கணும்னு சொன்னா என்னைக்காவது முடியுமா? மற்ற மார்க்கத்தினர் இதைத்தான் செய்யறாங்க. கிறிஸ்துவின் மார்க்கம் கிருபையின் மார்க்கம். மற்ற அந்நிய மார்க்கங்கள் அவ்வளவுமே கிரியையின் மார்க்கம், கிரியா மார்க்கம். அவங்க எல்லாம் செய்யறது என்னன்னா, அவங்க நினைக்கிறது நம்ம செய்த பாவத்தை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அந்த கடனை அடைச்சி தீக்கணும். அதுக்கு தான் என்ன செய்யறாங்க, புண்ணிய யாத்திரைகள் போனா அதை அடைச்சி தீக்கலாம். தன் சரீரத்தை அடித்து துன்புறுத்துறான், குத்துறான். பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லிட்டு இதில் குத்தி தொங்குறான். என்னெல்லாமோ பண்ணுறாங்க, தெரியும் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க. தங்களுக்கு தாங்களே பல கிரியைகள் செய்து இந்த கிரியையினால தங்களோட பாவக்கடன்களை அடைத்து தீர்க்கலான்னு பார்க்குறான். முடியுமா? என்னைக்காவது அடைச்சி தீர்க்க முடியுமா நீ செய்த பாவத்துக்கெல்லாம் கடனை? அதனால இயேசு கிறிஸ்து நாம் செய்த அத்தனை பாவத்திற்கான கடனையும் அவர் சிலுவையில் என்ன செய்துட்டார்? மொத்தமாக அடைத்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் என் கணக்கில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டார். பாவியா சாத்தான் சொல்லுவான், இவன் பாவி, ஏய் என் கணக்கில் போட்டாச்சுப்பா, போ, முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் கணக்கில் போடுறதுக்கு நம்ம அதுக்குள்ளே ஒழுங்க செய்யணும். அவரை விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டா அப்புறம் சாத்தான் குற்றஞ்சாட்டினாலும் நமக்கு பயமே இல்லை. இயேசு சொல்லிடுவார், அது ஏன் கணக்காச்சு, நீ போ, வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி சாத்தான் என்ன செய்திருவார்? துரத்தியே விட்டுருவார். ஹல்லேலூயா. என்ன பெரிய பாதகம், என்ன பெரிய பாவம், என்ன பெரிய அக்கிரமம் செய்திருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சிலுவையின் மூலம் வருகிற ரட்சிப்பை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டால் அதுக்கு பிறகு சாத்தானை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. தேவனுக்கு முன்பாகவும் தைரியமா போய் நிற்கிறதுக்கு நமக்கு திராணி வருகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் கடன் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அந்த மத்தேயு 18 உள்ள சம்பவத்தில் இன்னொரு காரியம் கூட இருக்கு, அதையும் சொல்லுவோம். இவன் 10,000 தாலந்து மன்னிக்கப்பட்டான்னா எவ்வளவு பெரிய நிம்மதி பெருமூச்சு அவனுக்கு. வாழ்க்கையில பயங்கரமான கடன் தீர்ந்து நிம்மதியா வெளியே வரான். வெளியே வரும்பொழுது அங்க ஒருத்தனை சந்திக்கிறான். அவன் 100 வெள்ளி பணம் இவன்கிட்ட கடன் பட்டிருக்கிறான். பாருங்க, 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருக்கிறான். சின்ன தொகை, அது பெரிய தொகை மன்னிப்பு பெற்றிருக்கு. இவனை பார்த்த உடனே ஓடி போய் கழுத்துல பிடிச்சிட்டான். கழுத்துல பிடிச்சு நெருக்கிடே பணத்தை கொண்டா, இல்லாட்ட விட மாட்டேன்னு சொல்லி. கடைசியில எப்படியும் இந்த சங்கதி நேர யாருக்கு போயிட்டு? ராஜாவின் காதுக்கு போயிட்டு. ராஜா திரும்ப கூப்பிட்டான், இங்க வா, நான் உன்னை இவ்வளோ பெரிய கடன்ல இருந்து விடுதலையாக்கி விட்டுருக்கிறேன், நீ நேரா போய் அந்த சின்ன ஒரு கடனை உனக்கு மன்னிக்க முடியல, நான் இவ்வளவு பெரிய கடனை உனக்கு மன்னிப்பு தந்து விடும்போது உன்னிடத்துல கடன்பட்ட ஒரு சின்ன கடனாளிக்கு உன்னால மன்னிக்க முடியலையா சொல்லி உபாதிக்கிறவரிடத்துல என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். இவன் இந்த 10,000 தாலந்தையும் அடைச்சி தீக்க வரைக்கும் இவனை போட்டு என்ன செய்யுங்க?
இவனை இம்சப்படுத்துங்கன்னு சொன்னான். பாருங்க, அப்போ இதில் ஒரு பெரிய எச்சரிப்பு நமக்கு இருக்கிறது. நம்முடைய பயங்கரமான பாவக்கடன், ஜென்ம பாவம், கர்ம பாவம், எல்லா பாவம் சேர்த்த பயங்கரமான கடனை இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வந்த பொழுது நமக்கு கம்ப்ளீட்டா ரத்து பண்ணி ஃப்ரீ ஆக்கிட்டார். பாவ கடனே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த புது வாழ்வுக்குள் பிரவேசித்த பிறகு ஒருத்தர் நமக்கு விரோதமாக குற்றம் செய்கிறார். ஒரு வார்த்தை பேசிட்டார், நம்மளை பற்றி மோசமாக பேசுகிறார். இந்த மாதிரி குற்றம் தானே செய்வாங்க. இல்லைன்னா நம்மளை வஞ்சிக்கிறாரு, நம்மளுக்கு தர வேண்டியதை தரல, நம்மளுக்கு ஏதோ தொல்லை கொடுக்குறாரு. இப்போ இந்த மாதிரி உள்ள தொல்லை வந்தோடனே நம்ம மன்னிக்க மாட்டோம். இவனை விடுவனா, இவனை நான் பார்த்து தான் தீருவேன், இவனை அதை செய்வேன் இதை செய்வேன். சிலர் அடிப்படிக்கு போக மாட்டார்கள், இவனுக்காக உபவாசம் போட்டு ஜெபிப்பேன். அப்படிப்பட்ட அடிப்படியில் இறங்கிடுவார்கள். பாருங்க, இப்போ பழையதுல மற்ற ஆயுதங்கள், இப்போ என்ன ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க? இப்போ புதிய ஆயுதத்தை பயன்படுத்த புத்தி பழைய புத்தி தான். இது தப்பான காரியம். மன்னிக்கணும், மன்னிக்கணும். நாம் பெரிய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஆகவே நமக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். மன்னிக்காவிட்டா அந்த சம்பவத்தை திரும்ப நினைப்பூட்டுகிறேன். ராஜா மறுபடியும் அந்த ஆளை என்ன செய்தார்? he pulled him back. திரும்ப பிடிச்சு கொண்டு வந்தார். கொண்டு வந்து நிறுத்தி பழைய மன்னிப்பை கேன்சல் பண்ணிட்டு, முதல்ல கடனை கேன்சல் பண்ணார், இப்போ அடுத்தது என்னதை கேன்சல் பண்ணார்? திரும்ப கம்ப்ளீட் அந்த மன்னிப்பையும் கேன்சல் பண்ணி இவனை போட்டு இம்சப்படுத்தி அந்த கடனை அடைக்க வைங்கடான்னு சொன்னார். இது மாதிரி நிலை நம்ம ஒருத்தருக்கும் வந்துடக்கூடாது. வராமல் இருக்கணும்னா நாம் பெற்ற பெரிய மன்னிப்பை எப்பொழுதும் நம்முடைய மனதில் நினைத்து, நம்முடைய சகோதரங்கள் நமக்கு விரோதமாக ஒரு பேச்சிலோ செய்கையிலோ கொடுக்கல் வாங்கலோ தப்புகள் செய்யும் போது கட்டாயமாக மன்னிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? இங்கே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் பலர் தவறுகிற இடம் இங்கே தான். பெரிய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், அடுத்தவனுடைய சின்ன காரியத்துக்கு சங்க நெருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. நாம் பெற்ற அந்த மன்னிப்பை நினைக்கணும். கர்த்தர் அப்படி உள்ள பாவத்தை மன்னிக்காது இருந்தா என்னுடைய நிலைமை என்ன? என்னுடைய நித்திய கால நிலைமை என்ன? கர்த்தர் எனக்கு மன்னித்தாரு, இவன் பேசுகிற வார்த்தை என்ன விஷயம்? போட்டு பேசிட்டு போகிறான், இவன் ஒரு தராட்டா போகிறான், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கிற தன்மை, அந்த மன்னிக்கிற தன்மை நமக்கு இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய மன்னிப்பை நாம் பெற்று தான் இன்றைக்கு மனுஷனா நிற்கிறோம். ஆகையினாலே கண்டிப்பாக அந்த மன்னிக்கிற தன்மையை நாமும் வெளிப்படுத்த வேண்டும். சரி, கடனாளி கடன் மன்னிக்கப்படுறான். இனி கடைசியாக ஒரு காரியம், ஐந்தாவது காரியம், சாங்டிஃபிகேஷன் அண்ட் அடாப்ஷன் அல்லது பியூரிஃபிகேஷன் அண்ட் அடாப்ஷன். சுத்திகரித்து தத்தெடுத்து கொள்ளுதல். சுத்திகரித்து தத்தெடுத்து கொள்ளுதல், இதுவும் சிலுவையிலே நடந்த காரியம். இதை ரொம்ப தெளிவாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி 16ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார். 4 முதல் 6 வசனங்களில் படிக்கும்போது அங்கே இஸ்ரவேலை பற்றி சொல்றார். நீ பிறந்த வர்த்தமானம் என்ன? நீ எப்படி கிடந்தாய்? அசுத்தமாக, அழுக்காக. நீ சுத்திகரிக்கப்பட, நீ பிறந்த பொழுது நீ என்ன செய்யப்படலை? சுத்திகரிக்கப்படல, நீ கழுவப்படல, உனக்கு ஒன்றும் செய்யப்படலை. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து உன்னை பார்த்தேன். நீ கைவிடப்பட்ட அனாதையாய் கிடந்தாய், உன்னை நான் எடுத்து வளர்த்தேன். அப்புறம் வளர்த்த பிறகு திரும்ப என்ன பண்ணிட்டா? வளர்த்த பிறகு திரும்பவும் பாவத்தில் விழுந்து மோசமாக கிடக்குது. அப்போ வாலிபத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை படிக்கும் பொழுது, இஸ்ரவேல் முதல்ல குழந்தையாய் இருந்த பொழுது என்னாச்சு? அனாதையா கிடந்தது, சுத்திகரிக்கப்படாமல் கிடந்தது. கர்த்தர் அந்த வழியே வந்தார், பார்த்தார், எடுத்தார், கழுகி சுத்திகரித்து தன் பிள்ளையா மாற்றினார். பிறகும் தன் மனம் போல வாழ்ந்து வாலிபத்திலே பாவம் செய்து திரும்பவும் விழுந்தாச்சு. திரும்ப சொல்றார், வாலிபத்தின் நாட்கள்ல நான் வந்தேன், அலகோலமா கிடந்தா, மோசமா கிடந்தா, பார்க்க சகிக்கல, நான் மறுபடியும் உன்னை எடுத்து என்ன செய்தேன்? சுத்திகரித்தேன், சுத்திகரித்தேன் சொல்றார். அப்ப பாருங்கள், இது போலதான் நம்முடைய வாழ்க்கை மிக மோசம். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எச்சரித்து கொண்டு வந்தார். மோசையை கொண்டு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். எதை செய்தாலும் மனுஷன் தேவனோடு சரியான அனுபவத்தில் வருகிறதில்லை. இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவரே வந்தார், உலகத்தில் அவரே வந்தார், இயேசுவே வந்து அப்படியே உலகத்தில் மனுஷனோட நடமாடுகிறார். பார்க்கும் பொழுது மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோ அலங்கோலமாக இருக்கு, எவ்வளோ மோசமாக இருக்கு. அருகே கடந்து வந்தார். எல்லாம் பார்த்து, நான் உன்னை சுத்திகரித்தேன், சுத்திகரித்து என் பிதாவுக்கு சொந்த பிள்ளையாக தத்தெடுத்து சேர்த்து கொண்டேன். ஹல்லேலூயா. இதுதான் அங்கே நடந்தது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். சுத்திகரிப்பு. வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினார். இரத்தத்தினாலே கழுவினார். 1 யோவான் 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:12 அதைத்தான் சொல்லுகிறது. சுத்திகரிப்பு, கிளென்சிங், பியூரிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், இது நடக்குது. அப்போ இந்த மாதிரி அலங்கோலமாக கடந்த நம்மை, பாவத்திலே கேடுகட்டு கிடந்த நம்மை தமது இரத்தத்தினாலே கழுகி சுத்திகரித்து அந்த பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளையாக மாறும்படி, அந்த பரிசுத்த வீட்டிலே குடும்பத்திலே ஒரு பிள்ளையாக இருக்கணும்னா அதுக்குள்ள சுத்திகரிப்பு வேணும். நீ சாக்கடையில் கிடக்கிறாய், பரிதாபமா கிடக்கிறாய், உன்னை நான் தத்தெடுக்கிறேன், உன்னை என் சொந்த பிள்ளையா எடுக்கிறேன், ஆனா இந்த கோலத்தில் எடுக்க முடியாது, உன்னை நான் கிளீன் பண்ணும், சுத்திகரித்து சொந்த பிள்ளையா மாற்றுறேன். அல்லேலூயா. இப்போ இதுதான் சிலுவையில் நடந்தது. அவர் ஒரு மூத்த சகோதரனை போல வந்து அவர் என்ன செய்தார், நமக்காக சுத்திகரிப்பெல்லாம் நடத்தி பிதாவுக்கு நம்மை பிள்ளைகளாக என்ன செய்துட்டார், மாற்றி விட்டார். யோவான் சுவிசேஷம் 3:16 இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியம் அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தார்களோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே யாரா இருக்கணுமா, முதற் பேரானவர். அங்க சொல்லி இருக்கு ஒரே பேரானவர். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒரே பேரான ஒத்த பிள்ளையா இருந்தார், ஒரே பிள்ளையாக இருந்தார். ஆனால் பிதாவுடைய நோக்கம் என்னன்னா, இனி ஒத்த பிள்ளையா இருந்தது போதும், இனி முதல் பிள்ளையா மாற்றுவோம். அப்ப அதுக்கு அடுத்தது இனி வரிசையா அடுத்த பிள்ளைகளை சேர்ப்போன்னு அர்த்தம். அப்படித்தான் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி நம்ம எல்லாம் தத்து பிள்ளைகளாக எடுத்து சிலுவையின் இரத்தத்தினாலே கழுவி தத்தெடுத்து இயேசுவுக்கு பிறகு வரிசையா ரட்சிக்கப்படுகிற சுத்திகரிக்கப்படுகிற நம்ம அத்தனை பேரையும் பிள்ளைகளாய் சேர்த்து கொண்டார். எனவே தான் அந்த அதே ரோமர் 8 தான் இன்னும் விளக்கமாக அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. நாம் தேவனுக்கு சுதந்திரவாளிகள், ஹியர்ஸ், கிறிஸ்துவுக்கு கோஹியர்ஸ், உடன் சுதந்திரவாளிகள். அப்ப கிறிஸ்து நமக்கு ஒரு மூத்த சகோதரரை போலவும், பிதாவானவர் நம்முடைய தகப்பன், அந்த பிதாவுடைய குடும்பத்திலே இயேசு அதுவரைக்கும் ஒத்த பிள்ளையாக இருந்த ஒரே பேரான குமாரனாக இருந்தவர் முதற் பேரானவராக மாற்றப்பட்டு நம் எல்லாருக்கும் தத்தெடுத்த ஸ்தானத்திலே, சிலுவையின் இரத்தத்தினால் கழுவி தத்தெடுத்த ஸ்தானத்திலே பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல என்ன, ஸ்ட்ரேஞ்சர் மேட் சைல்ட், அந்நியன் சொந்த பிள்ளையாய் மாற்றப்பட்டது. அந்நியன் சொந்த பிள்ளையாய் மாற்றப்பட்டது, இதுதான் அடாப்ஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு எக்ஸாம்பிள் எஸ்தர் அவளுடைய பெரியப்பா மகன்ல மொர்தேகாயினாலே தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல 2 நாளாகமம் 22:11 யோவாஸ் என்கிற ஒரு ராஜா சின்ன பிள்ளையிலே அனாதையாக்கப்பட்ட பொழுது அவருடைய மாமா மாமி அவனை எடுத்து வளர்த்து பிந்தின நாட்களிலே ராஜாவாக மாற்றினார்கள். தத்தெடுத்தல். இதே போலதான் இயேசு கிறிஸ்து வந்து நம்மை தத்தெடுத்து பிதாவுக்கு பிள்ளைகளாக என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். ஆகவே இத்துடன் நான் இங்கே நிறுத்துகிறேன். இன்றைக்கு நாம் 5 காரியங்களை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த பாவ பரிகாரத்தை 5 கண்ணோட்டங்களிலே பார்த்தோம். முதலாவது, இயேசு நமக்கு பதிலாக்கப்பட்டு நம்மை நீதிகரித்து பிதாவுக்கு முன்னாலே நிறுத்தினார். 2வது, இயேசு நமக்காக பிராயச்சித்த பலியாகி நம்மை மீட்டெடுத்து ரட்சித்தார். 3வது, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மத்தியஸ்தம் செய்து, நமக்கும் பிதாவுக்கு நடுவில் மத்தியஸ்தம் செய்து நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினார். 4வது, நம்முடைய பாவ கடன்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையிலே செலுத்தி தீர்த்து நமக்கு பிதாவிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை
வாங்கி கொடுத்தார். கடைசியாக பார்த்தோம், அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, அலங்கோலமானவர்களாய் கிடந்த நம்மை இயேசு தேடி வந்து தமது இரத்தத்தினாலே சுத்திகரித்து நம்மை பிதாவானவருக்கு தத்து பிள்ளைகளாக, அப்படியே சொந்த பிள்ளைகளாக, இல்லையா, தத்தெடுத்தாலும் சொந்த பிள்ளைகளாக சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு சிலுவையில் செய்த மகா பெரிய பாவ பரிகாரம். இந்த காரியங்கள் எல்லாம் யார் இந்த இயேசுவின் சிலுவை இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்களோ நீங்கள் இந்த அனைத்திலும் வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு இதுலையும் அந்த பழைய நிலைமையை விட்டு புதிய நிலைமைக்கு வந்திருக்கிறீர்கள். இனி இந்த புதிய நிலைமையிலே நாம் வெற்றியாக வாழ வேண்டும். அதை குறித்து நாம் அடுத்த வகுப்பிலிருந்து படிப்போம். ஒரு விசுவாசி என்றால் யார், விசுவாசிகளுடைய நிலவரம் என்ன என்பது நிருபத்தில் நிறைய காரியம் விசுவாசிகளை பற்றி தான் சொல்லி இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் படித்தது பாவத்தை பற்றி, சின் அண்ட் சால்வேஷன், பாவமும் பாவத்திலிருந்து மீட்பும் என்கிறத தான் இவ்வளவு கிளாஸில் நம்ம படித்தோம். இனி நாம் விசுவாசிகள் என்கிற தலைப்புக்குள்ளே கடந்து சென்று எவ்வளவு காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உற்சாகமாய் வாருங்கள். வீட்டில் இருக்கும் பொழுது நிருபங்களை கொஞ்சம் வாசித்து விட்டு வாருங்கள், அது நன்றாக இருக்கும். அதிகமாய் ஜெபத்திலே உங்களுடைய சமயங்களை இந்த மாதம் செலவு பண்ணும்படி மறுபடியும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த இரவு வேளை ஜெப கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். வேத பாடத்தில் கற்றுக்கொண்டது போல நீர் எங்களுக்காய் செய்த அந்த சிலுவை பலி எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை உள்ளடக்கினதாக இருக்கிறது. அந்த மேன்மைகளை எப்பொழுதும் புரிந்து கொண்டு நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல ஒரு சாட்சியாக நிற்க, இயேசுவில் அதிக அன்பு கூற, இயேசுவை அதிகமாய் கனம் பண்ண, ஆமென், உமக்காக ஜீவிக்க அந்த துடிதுடிப்பும் வாஞ்சையும் அதிகமாக எங்களுக்கு தாரும் தகப்பனே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இப்பொழுது நாங்கள் ஜெபித்த இந்த வெளி போராட்டங்கள் நடுவில் இருக்கிற ஊழியங்களிலே பெரிய வெற்றியை என் தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மற்றும் ஆங்காங்கே சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள், நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சரி பண்ணி தருவீராக. இந்த ஜெப நாட்களில் அதிகமாய் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு விடுதலையும் சந்தோஷமும் தருவீராக, வெற்றியை தருவீராக தகப்பனே. உமது வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.